ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஒன் வே கிளாஸிஃபிகேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டூ வே கிளாஸிஃபிகேஷன். டூ வே கிளாஸிஃபிகேஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிடர்ஜென்ட் அண்ட் என்ஜின் 2 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டோட சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் டிசைன் டு ஸ்டடி த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் டிடர்ஜென்ட்ஸ் ஃபார் கிளீனிங் fuel injectors. The following cleanliness readings were obtained with the specially designed equipments for 12 tanks of gas distributed over 3 different models of engines. Engine 1 கொடுத்துருக்காங்க, engine 2, engine 3. டிடர்ஜென்ட் A, B, C, D 4 டைப் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா அனோவா டேபிள் யூஸ் பண்ணி போட சொல்கிறாங்க. அண்ட் டெஸ்ட் அட் 0.0 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வெதர் டிஃபரன்ஸ் இன் டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் என்ஜின்ஸ். 0.01 லெவலுங்கிறது நீங்கள் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் எஃப் டெஸ்ட் டேபிளில் பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸில் 0.05க்கு பார்த்துருப்போம், அது 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் இருந்திருக்கும். சரியா? இப்போ என் சொல்யூஷன் எப்படின்னா, இங்கே என்ன அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று என்னது என்ஜின் டிடர்ஜென்ட். அப்போ தேர் இஸ் எனி சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிடர்ஜென்ட்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அது ஒன் வே கிளாஸிஃபிகேஷன். அல்லது இஸ் தர் எனி சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ஜின்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒன் வே கிளாஸிஃபிகேஷன். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, வெதர் தேர் இஸ் எ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிடர்ஜென்ட்ஸ் அண்ட் என்ஜின்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து டூ வே கிளாஸிஃபிகேஷன். ஓகேயா? இது ஹைப்போதசிஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிடர்ஜென்ட்ஸ் ஏபிசிடி, டிடர்ஜென்ட்ஸை ஏபிசிடி. அண்ட் செகண்ட் ஹைப்போதசிஸ் என்னன்னா, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ஜின்ஸ் 1, 2 and 3. ஓகேயா? இங்கே கொஷின்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிக் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து நான் 45ங்கிற நம்பரை சூஸ் பண்ணி அதை 45லேருந்து ஒவ்வொரு நம்பரையும் நான் மைனஸ் பண்ணுறேன், ஒவ்வொரு அப்சர்வேஷன்ஸையும் நான் மைனஸ் பண்ணுறேன். ஏன் 45 தான் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை, 50 எடுத்துக்கலாம், 46 எடுத்துக்கலாம், 49 எடுத்துக்கலாம். நான் சூஸ் பண்ணுறது 45. சரியா? இப்போ இங்கே 45ங்கிற நம்பரை எடுத்துட்டுனா 45 மைனஸ் 45, தென் 45 மைனஸ் 43, 45 மைனஸ் 51, இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையாக நான் இங்கே மைனஸ் பண்ணி இந்த டேப்லெட் காலம் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், 45 மைனஸ் 45 0, தென் 45 அதுலேருந்து மைனஸ் பண்ணி வர நம்பர் -2, 6, 2, 1, 7, 3, 5, 10, -3, -8, 4. ஸோ இந்த மாதிரி நான் டேபிள்லேருந்து மைனஸ் பண்ணி நான் எழுதி இன்னொரு டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைபாத்தசிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் H1 ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த காலம் வைஸாக என்ஜின் 1, என்ஜின் 2, என்ஜின் 3 இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், X1, X2, X3 ஃபிக்ஸ் பண்ணுறேன். டிடர்ஜென்ட் ஏவை வந்து Y1, Y2, Y3, Y4னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்னா, இந்த X1, X2, X3 வந்து எழுதுகிறேன். Y1, Y2, Y3 டேபிள் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒன் வே கிளாஸிஃபிகேஷனுக்கும் டூ வே கிளாஸிஃபிகேஷனும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே டேபிள் தான். நம்ம ஃபஸ்ட்டு X1, X2, X3 போட்டு நெக்ஸ்ட் X1 ஸ்கொயர், X2 ஸ்கொயர், X3 ஸ்கொயர் ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, நான் இந்த ரோ வைஸ் டோட்டல் இருக்கு இல்லையா, அந்த டிடர்ஜென்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அது டோட்டலாக நான் சென்டரில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா X1, X2, X3 இந்த ரோ வைஸில் இருக்குது Y1, Y2, Y3, Y4. அதோட டோட்டல் சம்மேஷன் Y1 = 4, சம்மேஷன் Y2 = 10, சம்மேஷன் Y3 = 18, சம்மேஷன் Y4 = -7. X1 ஸ்கொயர்டுங்கிறது 0499, X2 ஸ்கொயர்டுங்கிறது 41, 25, 64, X3 ஸ்கொயர்டுங்கிறது 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 10 ஸ்கொயர்டு 100, 4 ஸ்கொயர்டு 16. தென் காலம் வைஸாக சம்மேஷன் X1 = 2, சம்மேஷன் X2, சம்மேஷன் X3. தென் டோட்டல் ஃபுல்லாக இந்த சம்மேஷன் Y1, Y2, சம்மேஷன் Y3, Y4 ஃபுல்லாக ஆட் பண்ணி வர்றது T. நெக்ஸ்ட்டு X1 ஸ்கொயர் டோட்டல் ஃபுல்லாக 22, X2 ஸ்கொயர் டோட்டல் 94, X3 ஸ்கொயர் டோட்டல் 201 எழுதியாச்சு. தென் N = 12. Nங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இந்த டேப்லெட் காலம். ஸோ N = 12 கொடுத்துருக்கதா எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு Tங்கிறது என்னது, 25. எது 25 நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த T தான் 25. நெக்ஸ்ட் இதில் மொத்தம் இருக்கிறது 6 பாயிண்ட் தான். செகண்ட் பாயிண்ட் என்னது, கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர்னா என்னது, T²/N. T²/Nங்கிறது 25 whole square divided by 12. ஸோ தேர்ட் ஒன் டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், தட் இஸ் SST. Formula summation X1 squared, summation X2 squared, summation X3 squared minus T²/N. Summation X1 squared = 22, summation X2 squared 94, summation X3 squared = 201 minus T².
by n. கரெக்ஷன் ஃபேக்டர் எழுதியாச்சு. ஸோ SST ஈக்குவல் டு 264.917. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் இஸ் SSC. இதில் ஒன் வேல வரது தான் ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸும். ஸோ SSCங்கிறது சம்மேஷன் x1 ஹோல் ஸ்கொயர் பை n1 சம்மேஷன் x2 ஹோல் ஸ்கொயர் பை n1 சம்மேஷன் x3 ஹோல் ஸ்கொயர் பை n1 மைனஸ் t ஸ்கொயர் பை n. ஸோ n1 அப்படின்னா என்ன அப்படின்னா x1ல இருக்கிற இந்த காலத்தில் 1 2 3 4 அதுதான் n1 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இந்த காலம் x1. x2 சம்மேஷன் x2 ஹோல் ஸ்கொயர் பை n1 அப்படின்னா x2ங்கிற காலமில் இருக்கிற 4 அப்சர்வேஷன்ஸ். சம்மேஷன் x3 ஹோல் ஸ்கொயர் பை n1னா x3 காலமில் இருக்கிற 4 அப்சர்வேஷன்ஸ் மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா எஸ்எஸ்ஆர்ங்கிறது என்னது சம்மேஷன் y1 ஹோல் ஸ்கொயர் பை n2 ப்ளஸ் சம்மேஷன் y2 ஹோல் ஸ்கொயர் பை n2 சம்மேஷன் y3 ஹோல் ஸ்கொயர் பை n2 ப்ளஸ் சம்மேஷன் y4 ஹோல் ஸ்கொயர் பை n2 மைனஸ் t ஸ்கொயர் பை n. அதாவது n2 அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த y1ங்கிற ரோவில் ரோ இருக்கு இல்லையா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். y1 எத்தனை ரோ இருக்குது 1 2 3 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. சேம் திங் y2ல பார்த்தீங்கன்னா 1 2 3 y3லையும் 1 2 3 y4லையும் 1 2 3 ஓகேயா. ஸோ SSR ஈக்குவல் டு சம்மேஷன் y1 ஹோல் ஸ்கொயர் பை n2 சம்மேஷன் y2 ஹோல் ஸ்கொயர் பை n2 ப்ளஸ் சம்மேஷன் y3 ஹோல் ஸ்கொயர் பை n2 கண்டுபிடிச்சிருங்க. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா SSR ஈக்குவல் டு 110.91. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் SSE ஈக்குவல் டு என்னென்னா இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா SST SSC இந்த SSR எல்லாத்தையும் SST மைனஸ் SSC மைனஸ் SSR இதுதான் SSE எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 18.84. இந்த எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம என்னன்னா அனோவா டேபிளில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறது 6 பாயிண்ட்டையும். இந்த இது மாறாது உங்களுக்கு என்ன அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் வேரியேஷன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வேரியன்ஸ் எஃப் ரேஷியோ. அதே மாதிரி காலம் வைஸில் பிட்வீன் காலம்ஸ் பிட்வீன் ரோஸ் ரெசிடுவல் டோட்டல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் ரோஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இதான் 1 வேக்கும் 2 வேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ SSC உங்களுக்கு தெரியும். SSR வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்க. SSTங்கிறது என்ன அப்படின்னா இந்த SSC SSR SSE மூணே ஆட் பண்ணி வரதான் SST. அந்த வேல்யூவையும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் அந்த வேல்யூவையும் போட்டுக்கலாம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னா பிட்வீன் காலம்ஸ்க்கு C-1 பிட்வீன் ரோஸ்க்கு R-1. சினா என்னது நம்பர் ஆஃப் காலம்ஸ். பிட்வீன் ரோஸ்னா ஆர்னா என்ன அர்த்தம் நம்பர் ஆஃப் ரோஸ் -1. நெக்ஸ்ட்டு ரெசிடுவல் எரர் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா n-C - R + 1. என்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் 12 C3 ரோ வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் 4 + 1 ஸோ ஆன்சர் 6. நெக்ஸ்ட் வந்து n-1ங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 1 மைனஸ் பண்ணுறது 11 அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை இந்த C-1 R-1 இந்த n-C - R + 1 ஆட் பண்ணி வரதையும் n-1ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இது என்ன உங்களுக்கு ஃபார்முலா என்ன MSC. SSC தெரிஞ்சால் MSC ஈக்குவல் டு SSC பை இந்த C-1 இந்த இருக்கு இல்லையா இந்த இது SSC divided by C-1. அதே மாதிரி MSR mean sum of squares between rows mean sum of squares between columns. MSRனா என்ன அப்படின்னா SSR divided by R-1 110.91 divided by 3. MSEங்கிறது என்ன அப்படின்னா SSE divided by n-C - R + 1 that is 18.84 divided by 6 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலாக இதை வந்து வேரியன்ஸ் ஆஃப் எஃப் ரேஷியோ டெஸ்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்சிங்கிறது என்ன அப்படின்னா MSCயையும் டிவைடட் பை MSE. இங்கே MSE என்ன இருக்குன்னா 67.59 MSE என்ன இருக்குன்னா 3.14. ஸோ MSE தான் இங்கே பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ அதை நான் நியூமரேட்டரில் போடுறேன் 67.59 டிவைடட் பை 3.14. ஸோ அதோட வேல்யூ என்னென்னா 21.53. சேம் திங் எஃப் டெஸ்ட் பிட்வீன் ரோஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன வந்திருக்கும்னா MSR ஈக்குவல் டு 36.97 டிவைடட் பை 3.14. இங்கேயும் MSR தான் நியூமரேட்டரில் பிக்கஸ்ட் வேல்யூ போடுறோம். சால்வ் பண்ணிங்கன்னா 11.77. இதுதான் கால்குலேட்டர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 1% எங்கள் கொஷினில் உங்களுக்கு 0.001 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டிருக்காங்க. ஸோ 1% டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் எஃப்சினா இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்குன்னா 2,6. எப்படி அப்படின்னா இங்கே கரஸ்பாண்டிங்காக எஃப்சி கரஸ்பாண்டிங்காக இங்கே என்ன இருக்குது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2 இருக்குது. சேம் திங் இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்குது 6. ஸோ 2,6 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் 10.92. சேம் திங் எம்எஸ்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ஆர் கரஸ்பாண்டிங் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 3. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சிக்கு கரஸ்பாண்டிங் என்ன இருக்குன்னா 6. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3,6. ஸோ டேபிள் வேல்யூ நீங்கள் செக் பண்ணுறீங்க எஃப் டேபிளில் 1%க்கு பாருங்கள் 2,6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 10.92
3,6 டிசாஃபிடம் 9.78. கால்குலேட்டர் வேல்யூ என்ன இருக்குன்னா 21.54 ஃபார் எஃப்சி. கால்குலேட்டர் வேல்யூ ஃபார் எஃப்ஆர் ஈக்குவல் டு 11.77. ஸோ ஃபார் என்ஜின் தான் நம்ம எஃப்சியில் இருக்குது, ஃபார் டிடர்ஜென்ட் வந்து எஃப்ஆர். ஸோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வேல்யூ கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூவாக இருக்குது. சேம் திங் இங்கே எஃப்ஆரில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் வேல்யூ 11.77, ஆனால் டேபிள் வேல்யூ 9.78. இங்கேயும் கிரேட்டராக இருக்குது. நமக்கு எப்போவுமே கால்குலேட்டர் வேல்யூ லெஸ் வேல்யூவாக இருக்கணும், இங்கே வந்து ஹையராக இருக்குது. ஸோ ஹைபாத்தசிஸ் ரிஜெக்டட் பிட்வீன் காலம்ஸ் அண்ட் ரோஸ். ஸோ தேர் இஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா எது அக்செப்ட் ஆயிரும், H1 அக்செப்ட் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் கன்க்ளூஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா தேர் இஸ் ஏ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ஜின்ஸ். செகண்ட் என்னது, தேர் இஸ் ஏ சிக்னிஃபிகன்ஸ் பிட்வீன் டிட்டர்ஜென்ட்ஸ். இதான் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்திருப்போம். இஸ் தேர் எனி சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஹைபாத்தசிஸ் H1 அக்செப்டட். ஸோ தட்ஸ் ஆல்.